வணக்கம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோ சீரிஸ்ல இப்போ நம்ம வந்து என்னென்ன வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதாவது டைரக்டா ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்றது தான் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கிறதுல மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஈக்விட்டி ஃபண்டில் நிறைய சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஈக்விட்டி அப்படின்றது ஷேர் லிஸ்டட் ஸ்டாக்ஸில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதில் சப் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னா ரொம்ப வளர்ந்த பெரிய நிறுவனங்கள், பங்குச்சந்தை அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடிக்கு மேலே சந்தை மதிப்பு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் லார்ஜ் கேப் பங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் வந்து பெரிய நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. இவங்க ஆல்ரெடியே வந்து ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறதுனால இவங்ககிட்ட பெரிய அளவில் growth இருக்காது. ஏன்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அதனுடைய growth ரேட் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு சொல்லலாம் ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ், இது மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்த ஆபத்து. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. நிலையான ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி இவங்க நிலைய இன்கம் வரும். ஆனால் growth வந்து கொஞ்சம் ஒரு 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 குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் growth வரும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்றதுனால அவங்களுடைய இன்கமுடைய growthம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ். மிட் கேப் அப்படின்றது சந்தை மதிப்பின் அடிப்படையில் அதை விட அதை 20,000 கோடி வரை இருக்கக்கூடிய மதிப்புக்கூடிய நிறுவனங்களை வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட குறைவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து சின்ன கம்பெனிலேருந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். இப்போ சாதாரணத்துக்கு அவங்க ஒரு 100 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து 200 கோடி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போ 100% வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது அந்த 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 பங்கினுடைய மதிப்பும் வந்து 100லேருந்து 200 ஈஸியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அந்த அளவுக்கு growth வந்து சேல்ஸ் வந்து அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிட் லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ பங்குச்சந்தையில் மார்க்கெட் சரிவு சந்திக்கும் போது லார்ஜ் கேப்போட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கும். ஸோ அதே மாதிரி மல்டி கேப் அல்லது பிளெக்சி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா 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 ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் டைபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மல்டி கேப் அல்லது பிளெக்சி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டின்னு பார்த்தோம். ஈக்விட்டியில் சப் கேட்டகரி லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, அந்த மல்டி கேப் இருக்குது. மல்டி கேப்ன்றது நீங்கள் ரிஸ்க்கு குறைவாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப் சூஸ் பண்ணலாம். க்ரோத்தும் ஓரளவுக்கு குறைவாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்லேயும் நல்ல அளவுக்கு க்ரோத் இருக்கும். ஏன்னா இது சின்ன சின்ன கம்பெனிஸ். ஸோ இது வேகமாக வளரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படின்ற மாதிரி பல அளவில் வளர்ச்சி இருக்கும். மிட் கேப்பும் அதே மாதிரி தான் பெரிய அளவில் வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்ன்றது லார்ஜ் கேப் ப்ளஸ் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு கம்பைன் பண்ண ஒரு டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோ. இதுதான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டோரியல் அல்லது தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டார் செலக்ட் பண்ணிட்டு அந்த செக்டார்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப் அப்படின்றது பங்குச்சந்தை அடிப்படையில் முதலீடு பங்கினுடைய சந்தை மதிப்பு அடிப்படையில் பெரிய அளவில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிட் கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி கேப் அப்படின்னு பார்த்தோம். மல்டி கேப்னா எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்னு எல்லா பெரிய நிறுவனம், நடுத்தர நிறுவனம், சிறிய நிறுவனம் எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கிறத வந்து மல்டி கேப் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து செக்டோரியல் தீம். செக்டோரியல்னா ஒரு குறிப்பிட்ட துறையிலேயே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது ஐடி, பேங்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார்மா இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தீம் எடுத்துட்டு அந்த டீம்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம வந்து ஏஐ எல்லாம் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இப்போ அது மாதிரி ஒரு 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 செக்டரை சூஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த 10 வருஷத்துல இந்த துறை வந்து பெரிய
பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அந்த செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்டோரியல் அல்லது தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குறிப்பிட்ட செக்டரையோ அல்லது அந்த தீமையோ பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான் அது. ஸோ அடுத்து வந்து இஎல்எஸ்எஸ் பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இஎல்எஸ்எஸ் அப்படின்ட்டு ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது மூலமாக நீங்கள் 18 எப்படியும் 1,50,000 வரையும் நீங்கள் வந்து வரி விலக்கு பெறலாம். இது என்னுடைய லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஸோ இது வந்து க்ளோஸ் இண்டிய ஸ்கீம், அதனால இது வந்து 3 இயர்ஸ் வந்து இதுக்கான லாக்இன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு நன்மைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இவங்க நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் நீண்ட கால வரிசை நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனி எஸ்ஐபி மூலமா நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாதம் மாதம் செலுத்தி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் படி 1,50,000 வரை 18C பிரகாரம் 18C படி வந்து 1,50,000 வரை நீங்க வரி விலக்கு பெற முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி, சந்தையினுடைய ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறும். இறக்கம் இருக்கும்போது, சந்தையினுடைய இறக்கம் சரிவு இருக்கும்போது கண்டிப்பாக பங்கு சந்தையும் சரியும். ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த சரிவை நீங்கள் சமாளிக்க முடியும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஏற்றது கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் ரொம்ப ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டி, பேங்க் எஃப்டி அது போல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபண்ட் மேனேஜருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ ஈக்விட்டி ஃபண்டு யாருக்கு பொறுத்தோம் அப்படின்னா 5லேருந்து 10 வருஷத்து வரையும் எங்களுக்கு ஒரு நல்ல முதலீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரிஸ்க்கை ஏற்றுக்கிறவராக இருக்கிறவங்கனாங்கள அது வந்து நீங்கள் ரிஸ்க்கை ஏற்றுக்கிறா இருக்கணும். முத ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே சந்தையோட நெருங்கிய தொடர்புடையது. அதனால நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சந்தை அபாயத்தங்களை ஏற்றுக்கிற மாதிரி அதுக்கான ரிஸ்க்கை ஏற்றுக்கிட்டு நீங்கள் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணீங்கன்னா அந்த சரிவிலேருந்து மீட்டு நல்ல ரிட்டர்ன்ஸை பெற முடியும். ஸோ இது ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதை எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்ஐபி மூலமா நீங்க அந்த சந்தை ஏற்ற இறக்கங்களை நீங்க சமாளிக்க முடியும். ஸோ நீங்க ரிஸ்க் குறைவா வேணா லார்ஜ் கேப் செலக்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும்னா நீங்க மல்டி கேப் அல்லது பிளெக்சி கேப்பை செலக்ட் பண்ணலாம். எனக்கு இல்லை நான் ரொம்ப யங்ஸ்டரா இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா லாங் டேர்ம்ல சின்ன ஸ்மால் அண்ட் மிட் கேமை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். லார்ஜ் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஃபிளெக்சி கேப் இருக்கு. அதுக்கப்புறம் செக்டர் அல்லது தீமேட்டிக் செக்டர்னா ஒரு குறிப்பிட்ட செக்டரை சூஸ் பண்ணி அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்றது செக்டோரியல். இப்படி நம்ம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதுல ரிஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது வந்து ரொம்ப சிறிய நிறுவனங்கள். அதே மாதிரி லார்ஜ் கேப் வந்து பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸ் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனால் வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்கும். ஸோ கம்பேர் டு ஸ்மால் கேப் மிட் கேப் விட லார்ஜ் கேப் வந்து குறைவான அளவில் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செக்டோரியல் ஒரு குறிப்பிட்ட செக்டரை சூஸ் பண்ணி அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது செக்டோரியல் தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது செக்டோரியல் தீம் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இது எல்லாமே பங்கு சந்தையில லிஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதா சொல்லுவோம். ஈக்விட்டி அப்படின்ற சொல்றது பங்கு சந்தையில இருக்கக்கூடிய நேரடியா நிறுவனத்தினுடைய ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா மென்ஷன் பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு பத்தி பார்க்க போறோம். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது நம்ம எஃப்டிலாம் எப்படி ஒர்க் ஆகுதோ, பேங்க் எஃப்டி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி டெப்ட்டும் வந்து அரசாங்கம் ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஷரி பில்ஸை வந்து நம்ம ட்ரெஷரி பில்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அல்லது கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதுவும் கடன் பத்திரம். அதாவது கம்பெனியுடைய பெரிய பெரிய ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி, அல்லது சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த அல்லது கார்பரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. கார்பரேட் இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி அல்லது பிரைவேட் நிறுவனம் இருக்குன்னா அவங்களுக்கு தேவையான பணத்தையும் அவங்க இது மாதிரி கடன் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து திரட்டிப்பாங்க. அதுக்கு குறிப்பிட்ட ஆண்டு முடிவிலையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து வட்டி கொடுப்பாங்க. இதை தான் வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு, ரொம்ப நெறிப்படுத்தப்பட்டது. அதனால இது வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி சூஸ் பண்ணுறது, அதில் எது ரொம்ப சிறந்தது எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது அதை வகைப்படுத்தக்கூடிய
அமைப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டெப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பாண்ட்ஸ் வெளியிடுவாங்க. நம்ம அதை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பெற முடியும். ஸோ அது மாதிரி ஸ்கீம்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அவங்க வந்து அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம டைரெக்டாக பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடும்போது நம்ம 6% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 10 to 11% வரையும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நமக்கு இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. 1% தான் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 1% வரையும் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதுனால பெரிய அளவில் சந்தை அபாயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் பர்சன் எங்களுக்கு எஸ்டபிள்யூபி மூலமாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக மந்த்லி எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மற்ற ஈக்விட்டிஸ் சூஸ் பண்ணுறவங்களாம் ஒரு 30% வந்து டெப்ட் இருக்கிறத சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 60% ஈக்விட்டியும் ஒரு 30% வரையும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனாக இருந்து உங்களுக்கு அதில் வரக்கூடிய நஷ்டம் ஏதாவது வர மாதிரி இருந்தால் இது வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஈவனாக ஒரு 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 ஸ்மூத்தான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம். ஸோ பேங்க் மாதிரி இதுவும் ஃபிக்ஸ்ட் இன்கம்மாக உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் போல் செயல்பட்டு ஒரு ப்ராப்பரான வருமானத்தை கொடுக்கும். இதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே நம்ம கடன் தான் கொடுக்கறதுனால இது பெரும்பாலான வந்து நல்ல இதில் ரிஸ்க்ன்றது ரொம்ப குறைவு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை தான் வாங்கி விற்கிற அந்த செலவு அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு. இது வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருக்கிறது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் ஃபண்ட்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக, அதாவது 3 to 6 மாதத்துக்குள்ளவே முதலீடுக்கு சிறந்தது வந்து டெப்ட் ஃபண்டு லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லு இது மாதிரி கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான் வந்து லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி கில்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. கில்ட் ஃபண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்னுடைய பாண்ட்ஸில் முதலீடு செய்கிறது தான் வந்து கில்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சேஃபானது, ரிஸ்க் ரொம்ப 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 குறைவு. ஸோ அதே மாதிரி கார்பரேட் பாண்டு. ஸோ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்களா அவங்களும் வந்து பாண்டை வெளியிட்டு அவங்களுக்கு தேவையான முதலீடை திரட்டிப்பாங்க. அந்த பாண்டினுடைய ஹாரிசோன் டெண்டர் முடிஞ்ச உடனே அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் அதுக்கான கேபிட்டலையும் அவங்க வந்து திரும்பவும் ரிட்டர்னாக கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட தேவைக்கு அவங்க வந்து கடனாக வந்து வாங்குவாங்க. அதுதான் இந்த பாண்டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கார்பரேட்டும் பாண்டு வெளியிடுவாங்க. அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இவங்களும் வந்து பாண்ட்ஸை வெளியிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு எஃப்டியை விட உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெஷரி பில் நம்ம அது பார்த்தோம். ட்ரெஷரி பில்லும் வந்து ஒன் ஆஃப் த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவும் வந்து அதுலேயே நீங்கள் முதலீடு செய்ய முடியும். ஸோ இதில் ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா கில்ட் ஃபண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது. கார்பரேட் பாண்டுன்றது பெரிய பெரிய நிறுவனங்களுடைய அவங்களுடைய பாண்டில் முதலீடு பண்ணுறது. ட்ரெஷரி பில்ன்றது கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லு. அதில் லிக்விட் ஃபண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்னுடைய ஷார்ட் டேர்ம், அதாவது 3 to 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஷரி பில்லு அல்லது கவர்மெண்ட் பாண்டில் முதலீடு செய்கிறது. ஸோ இதில் இந்த டெப்ட் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அபாயம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இது எல்லாமே ஸ்டேபிளான ரிட்டர்ன் தரக்கூடியது, நீண்ட கால முதலீட்டு கேட்டது. எனக்கு ரிஸ்கே வேணாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எஃப்டியில் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6% to 6.5 தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 9% to 10% வரை ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 3% கூடுதலாக கிடைக்கணும்னா நீங்கள் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் சூஸ் பண்ணலாம். இதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கம்பேர் டு எஃப்டியை விட ஒரு 3 to 4% 10% வரையும் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ரிஸ்கே வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். நீங்கள் சந்தைக்கு இதில் பெரிய அளவில் தொடர்பு இல்லைன்றதுனால
ஓ கம்பேர் டு அதர் ஈக்விட்டியில் வரக்கூடிய ரிட்டர்ன் அளவுக்கு இதில் வராது. இதில் ஃபிக்ஸ்டு ரிட்டர்னா அந்த 10% குறைவாக தான் இதில் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்னால அது அவங்களுக்கான வட்டி விகிதத்தை முன்னாடியே தீர்மானிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மட்டும் தான் வட்டி கிடைக்கும், அதை விட கூடுதலான வட்டி விகிதங்கள் கிடைக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி விகிதங்களை குறைக்கும் போது அந்த வட்டி விகிதங்கள் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதை விட அந்த வட்டி விகிதங்கள் குறையத்துக்கும் இதில் வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட கால முதலீட்டுக்கு உடனடியாக இதில் லாபம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக 7 to 8% இருக்கும்போது உங்களுக்கு அதே அளவு தான் ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால பெரிய அளவில் க்ரோத் இருக்காது. ஆனால் ரிஸ்க்கே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ரிட்டைர்மெண்ட் ஆகி உங்களுடைய அந்த ரிட்டைர்மெண்ட் போது எனக்கு மந்த்லி ஒரு இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஃப்டியை விட இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3% கூடுதலாக கிடைக்கும். ரிஸ்க்கும் ரொம்ப குறைவானது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ரோத்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ யாருக்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு பொருந்தம் வந்ததுன்னா குறைமான எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க, ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு ஒரு 6 மந்த்ல இல்லை 1 இயர் ரிட்டர்ன் தேவைப்படும் அப்படின்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டெப்ட் 1 இயர் டென்யூர் இருக்கக்கூடிய டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி முதலீடு செய்யலாம். ஏன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி ஒரு 10% ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்க்கும் ரொம்ப 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 குறைவு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஒப்பிடும்போது இதில் பெரிய அளவில் ரிட்டர்ன் இல்லைனாலும் நம்ம கேபிட்டல் வந்து பியூராக ப்ரொடெக்ட் செய்யப்படும். ஸோ இதுதான். ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு ஆர்பிஐ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்சஸ் பண்ணும்போது இது வந்து இந்த டெப்ட் ஃபண்ட்லேயும் ஓரளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஃபண்ட் மேனேஜருடைய ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதிக வருமானம் ரிட்டர்ன்ஸ் இதில் இருக்காது கம்பேர் டு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஈக்விட்டி ஃபண்டில் லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மல்டி கேப் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் அல்லது தீமேட்டிக் ஃபார்ம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பாண்டில் கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, கில்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஷார்ட் டேர்மு. அதுக்கப்புறம் ட்ரெஷரி பில் இருக்குது, கார்பரேட் பாண்ட் இருக்குது, இது மாதிரி நிறைய பாண்ட் இருக்குது, டிபெண்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதெல்லாமே கடன், இதில் வந்து ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஈக்விட்டி ரிஸ்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ரிஸ்க் ஃப்ரீ, ஆனால் ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு 10% தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டுகள். ஹைப்ரிட் ஃபண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ப்ளஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஸோ இரண்டு ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஹை ரிஸ்க், டெப்ட் வந்து ரிஸ்க் கிடையாது, ஆனால் ரிட்டர்ன் கம்மி. ஸோ ஹைப்ரிட் ஃபண்டு நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டு சூஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு ஓரளவுக்கான ஃபண்டு தான் இருக்கிறது தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு. நம்ம ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஒரு 60% அல்லது ஒரு 40% டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் ஃபண்டுக்கு ஹைபிரிட் ஃபண்டினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. சந்தையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிற காலத்தில் அதிகமாக இருக்கும், ஸோ குறைவாக இருக்கும் போது குறைவாக இருக்கும். ஏன்னா இதில் 60% வரையும் அதில் மியூச்சுவல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் பார்க்காம ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மணி மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லாமே கூட்டு மாதிரி, எல்லாமே அவங்க குறிப்பிட்ட சதவீதத்தை ஈக்விட்டியும், குறிப்பிட்ட சதவீதம் டெப்ட்டுக்கும், குறிப்பிட்ட சதவீதம் மணி மார்க்கெட்டுக்கும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டைவர்சிஃபிகேஷனும் இருக்கும். ரிட்டர்ன் வந்து மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப குறைவாகவும் இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ஒரு மாடரேட்டாக இருக்கும். ஸோ ரிஸ்கே எடுக்க வேணான்றவங்க எப்படி சூஸ் பண்ணலாம். எங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க் சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எனக்கு ஹை ரிஸ்க்கு ரொம்ப யங்ஸ்டராக இருக்கீங்க, இன்னும் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் ஈக்விட்டியை சூஸ் பண்ணலாம். ஸோ 3 கேட்டகரி: டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹைப்ரிட், அதுக்கப்புறம் ஈக்விட்டி, டைரக்ட் ஈக்விட்டி லிங்க் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இதுவும் வந்து நிலையான வருமானம் தரும். ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் பிரித்து கொடுக்குறதுனால லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுவும் வந்து ப்ராப்பராக ஹைப்ரிட் ஃபண்ட்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரெசிவ் ஹைப்ரிட் சூஸ் பண்ணீங்கன்னா அதில் சப் கேட்டகரிஸ் இருக்குது. அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டை சூஸ் பண்ணீங்கன்னா 80% வரையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 20% 30% வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹை இன்கம் தரும். ஏன்னா இதில் 80% வரையும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிக ஆபத்து. ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் அதிக வளர்ச்சியும் இருக்கும். ஸோ குறைந்த காலத்துக்கு ரொம்ப ஏற்றது கிடையாது. நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டுனா 90% வரை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 10% 20% மட்டும்
பங்கு சந்தையில முதலீடு செய்வாங்க. ஸோ இது வந்து ரிஸ்க் ரொம்ப குறைவு. ஏன்னா வெறும் 10% மட்டும் தான், 10லேருந்து 20% மட்டும் தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா சீரான வருமானம் இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா 10% தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 10% எல்லா ஸ்டாக்லயும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம பல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அதுல உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா சீரான வருமானம் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்க, லாங் டைம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்டுன்னா ஒரு 50% பங்குலையும் ஒரு 50% கடன் கருவியிலும் இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து பேலன்ஸ் ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாதி அதுல பாதி சமமா பிரிச்சு கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் இந்த நோக்கம். ஸோ இதுல வந்து ஆவரேஜா வருமானமும் ஆவரேஜா இருக்கும், குரோத்தும் ஆவரேஜா இருக்கும். ஸோ நீண்ட காலத்துக்கு சிறந்தது. நீங்க கம்பேர் டு இது வந்து மாடரேட் ரிஸ்க் இருக்கும். ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 80% ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 10% கடன் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கன்சர்வேட்டிவ்ல 80% டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் 10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்டுன்னா ஒரு 50% பங்குலையும் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 50% டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டைனமிக் அசெட் ஃபண்ட் அப்படின்னா சந்தையினுடைய நிலவரங்களுக்கு ஏற்ப அந்த முதலீட்டை அவங்க அசெட் அதுக்கேற்ற மார்க்கெட் சரிவில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து டெப்டின் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபண்ட் இருக்கு டைனமிக் அசெட் ஃபண்டு. டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையினுடைய இப்போ மார்க்கெட் ரொம்ப சரிவில் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா நல்ல 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 பூமா இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நேரம் வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க ஃபண்ட்ஸை வந்து அலோகேஷன் பண்ணி மாற்றி நிர்வகிக்கக்கூடியது தான் வந்து டைனமிக் அசெட் ஃபண்டு. இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஃபண்ட்ஸினுடைய அடிக்கடி அவங்க வேறு வேறு ஸ்கீம்ஸில் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே மல்டி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்ற மாடல்ல இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு, சப் கேட்டகரியில இவ்வளோ கேட்டகரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈக்விட்டி என்னன்னு பார்த்தோம், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தோம், ஹைபிரிட் மாடல் என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்ன மாடல் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஹைபிரிட் மாடலோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டைவர்சிஃபிகேஷன் பண்றதுனால ஒரு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா இவங்க ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்தையுமே ஈஸியாக பேலன்ஸ் பண்றதுனால உங்களுக்கான ரிஸ்க்கை குறைக்க முடியும். ஸோ இதுல நீங்க சீரான வருமானம் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்விட்டி குறைவாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி சீராக இருக்கும். எங்களுக்கு மாடரேட்டாக ரிஸ்க் வேணும்னா நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஈக்விட்டிஸ் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஸ்கீம்ஸ் சூஸ் பண்ணலாம். அல்லது எனக்கு ஹை ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் அக்ரெசிவ் ஹைபிரிட் மாடலை சூஸ் பண்ணலாம். சந்தையினுடைய நிலைக்கு ஓரளவுக்கு இது வந்து மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சில அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டில் வந்து நேரடியாக பங்கு சந்தையோட தொடர்புனால மார்க்கெட்டினுடைய சந்தேகங்களுக்கு உட்பட்டது. ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டேர்ம்ன்றது 10 ஆண்டுகளுக்கு மேலே தான் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பொருத்தமான சமநிலை ஈக்விட்டி நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்க் அப்பட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் அந்த ரிஸ்க்கை ஏற்றுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க்கும் ரிவார்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். நீங்க வந்து யங்ஸ்டரா இருக்கீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து நல்ல அக்ரெசிவான ஹைபிரிட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி மூலமா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸஸ்ல எல்லாமே கிடைக்கும். மார்க்கெட் ஏற்ற இருக்குங்க எல்லாமே சந்திச்சிங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சந்தை பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா ஒரு 40% இல்லை 30 to 40% வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் லம்சம்மாவும் யூஸ் பண்ணி என்ஏவியை குறைஞ்ச விலையில வாங்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை ரீச் பண்ணும்போது அந்த மார்க்கெட்லாம் திரும்ப அந்த லாஸ்லேருந்து ரிகவர் ஆகி திரும்ப மேலே போகும்போது உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தோம். ஸோ ஹைபிரிட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையோட நேரடி தொடர்பு இருக்கிறதுனால
ஸோ அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபண்ட் மேனேஜருங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுன்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 4000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 அப்படின்றது தேசிய அளவில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட, அதாவது லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா செக்டர்லேருந்தும் ஒரு ரெண்டு அல்லது 3 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி கம்பைனாக ஒரு லிஸ்ட், அதாவது என்ன சொல்றது, எல்லா துறையிலேருந்தும் சந்தை மதிப்படையில் முதல்ல இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஃபார்மா இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரீட்டைல் இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு. இப்படி எல்லா செக்டர்லையும் எது எதெல்லாம் டாப்ல இருக்கோ அந்த நிறுவனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 கம்பைனா சேர்ந்து இருக்கிறதா வந்து நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம். நிஃப்டி 50ன்றது இந்தியாவில் அளவில் எல்லா துறையிலிருந்தும் நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு 50 நிறுவனங்கள் சந்தை மதிப்பீடுகளில் முதல்ல இருக்குது. ஸோ இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயில் ரிஃபைனரிஸ்ன்னு சொன்னாவே ரிலையன்ஸ் தான் நம்ம டாப்ல இருக்கு சந்தை மதிப்பீடுகளில். ஸோ அது ஒரு பிரைவேட் கம்பெனி. அதே மாதிரி ஓஎன்ஜிசி அது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து டாப்ல இருக்கு. அதே மாதிரி எஸ்பிஐ. ஸோ இந்த எஸ்பிஐ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்கும் எல்லா துறையிலேருந்தும் சேர்ந்து. இதுதான் வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் வந்து இண்டைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டைசைஸ் சொல்லுவாங்க, மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 100 ரூபாயை அந்த நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்லையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50னுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு வந்து உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதுனால, ஏன்னா இவங்க எல்லாமே அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மேஜரான எல்லா செக்டார்லையும் இருக்கக்கூடிய மேஜரான முதன்மையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யறதுனால கம்பேர் டு மற்ற ஸ்டாக் செலெக்ஷனை விட இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் அந்த இண்டெக்ஸில் இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய சரிவை சந்திக்கும் போது அந்த நிறுவனங்களும் சரிவை சந்திக்கும். ஆனால் வளரும் போது இது அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் மட்டும் அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் மாதிரி இதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்கு, நிஃப்டி இருக்கு, பேங்க் நிஃப்டி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்புறம் நிஃப்டி ஐடி இருக்கு, நிஃப்டி ஃபார்மா இருக்கு. இது மாதிரி இண்டெக்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ்ல ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த 50 கம்பெனிஸுக்கும் ஈவனா அதனுடைய சந்தை மதிப்பு அடிப்படையில் பிரித்து வைட்டேஜின் இருக்கு, நிஃப்டி வைட்டேஜின் இருக்கு. நிஃப்டி வைட்டேஜ்ன்றது இப்போ ஒரு கம்பெனி அவங்க சந்தை மதிப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10% மொத்த வைட்டேஜில் 10% அவங்களே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ரிலையன்ஸினுடைய வைட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு தேதியில். 10%னா இப்போ நீங்கள் 100 ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னா அதில் 10%, அதாவது 10 ரூபாய் அந்த ரிலையன்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 40 ரூபாயை அந்த 49 50லையும் அவங்களுடைய சந்தை மதிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நிஃப்டி 50 எப்படி க்ரோத் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ல இருக்கக்கூடிய என்ன வைட்டேஜ் இருக்கோ அதை வந்து அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நிஃப்டி, அதே மாதிரி தான் மற்ற இண்டெக்ஸும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது தான். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அது தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இண்டெக்ஸ் ஃபண்டில் எந்தெந்த நிறுவனம் இருக்குன்னு நமக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் ஈவனாக முதலீடு பண்ணுறது தான். அதனால் வந்து அதில் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கான வேலைகள் இதில் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் அப்படியே
இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கும் அதை சூஸ் பண்ண போகிறாங்க. இதில் பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டிய வேலையை அவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன நிறுவனங்கள் இருக்கோ அந்த நிறுவனத்தில் அப்படியே முதலீடு செய்ய போகிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே அதில் இருக்கக்கூடிய அதனுடைய ரிட்டர்ன்ஸை இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அது அப்படியே அது வந்து ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்க போகுது. அதுதான் நீங்கள் பிஎஸ்சி அல்லது என்எஸ்சி எடுத்தீங்கன்னா அது ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16% 17% வரையும் கூட்டு வட்டி விகிதத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டாகவும் சூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் பொறுத்தவரைனா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன்னா இதில் என்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிடும். எந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு நேரடியாக பங்கு கிடையாதுன்னா அவங்க ஆல்ரெடி பங்கு அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறதுல தான் அப்படியே அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். அந்த 50 ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லையா, நிஃப்டின்றது ஒரு 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேசிய அளவில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய எல்லா செக்டர்லேருந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு 50 ஸ்டாக்ஸு. ஸோ அந்த 50 ஸ்டாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே கம்பைன் பண்ணியிருக்கும். பெயிண்டிங் கம்பெனிஸ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபார்மா கம்பெனிஸ் இருக்கும், ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ் இருக்கும், ஆட்டோ ஸ்டாக்ஸ் இருக்கும். இப்படி எல்லா செக்டரையும் இருக்கும். இந்த எல்லா செக்டருமே கம்பைன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டைவர்சிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஈஸிடி இன்வெஸ்ட் இது பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா இண்டெக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இண்டெக்ஸினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். ஸோ நீண்ட காலத்துக்கு ரொம்ப ஏற்றது. இதுலையும் வந்து சந்தையினோட அபாயங்களுக்கு உட்பட்டது. சந்தை சரிவு சந்திக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பண்டுனுடைய வளர்ச்சியும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் இண்டெக்ஸில் என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ன்றது பற்றி நம்ம பார்த்தோம். நிஃப்டி 50 இருக்குது, பிஎஸ்சி சென்செக்ஸ் இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினோட இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ்ன்றது 30 நிறுவனங்கள். நம்ம நிஃப்டியில் 50 நிறுவனங்கள் மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ்ன்றது 30 நிறுவனங்கள். ஸோ அந்த 30 நிறுவனங்கள் அதே மாதிரி அந்த 30 நிறுவனங்களும் பல செக்டார்லேருந்து அந்த செக்டாரில் சந்தை மதிப்பு அடிப்படையில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய முதல் 1 அல்லது 2 நிறுவனங்கள் அது மாதிரி எல்லா செக்டர்லையும் சூஸ் பண்ணி ஒரு 30 நிறுவனங்கள் கொண்ட ஒரு இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் அது மாதிரி நிஃப்டி 50 அல்லது பிஎஸ்சி சென்செக்ஸ் இது மாதிரி பல இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பேங்க் அது மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அது மாதிரி அந்த நீங்கள் இண்டெக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக அதில் அந்த செக்டரில் என்ன க்ரோத் இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால அது அந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கோ அந்த அளவு வளர்ச்சி இதுலையும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து செக்டோரியல் ஃபண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, குறிப்பிட்ட செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி செக்டோரியல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட செக்டரை சூஸ் பண்ணி அதே இண்டெக்ஸ் ஃபண்டாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அதே அளவு அதுவும் வளரும். எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்குதோ அதே அளவு வீழ்ச்சியும் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து சந்திக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி நிஃப்டி 50 அதே மாதிரி US 30, US 100, NASDAQ 100 இது மாதிரி பல வெளிநாட்டு சந்தைகள் இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் நீங்கள் வந்து முதலீடு செய்ய முடியும். அதுக்கான சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் நமக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மூலமாகவோ அல்லது இது மாதிரி இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபண்டையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ சர்வதேச சந்தையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோங்க இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் எந்த நாடை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த 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 சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவு. ஏன்னா ஃபண்ட்ஸ் என்ன இவங்க ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே ஹோல்ட் பண்ணுறது தான் இவங்களுக்கு. ஸோ இதில் வந்து டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த இண்டெக்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி டைவர்சிஃபிகேஷன் எல்லா செக்டர்லையும் பிரித்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால டைவர்சிஃபிகேஷன் ஆல்ரெடி அது ரொம்ப டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதனால ரிஸ்க் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சந்தை வளர்ச்சி அடையும் போது வளர்ச்சி அடையும், வீழ்ச்சி அடையும் போது வீழ்ச்சி அடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் வேணும் அப்படின்றவங்க அல்லது இந்த மாதிரி லாங் டேர்முக்கு ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் சந்தை சரியும் போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய மதிப்புகள் சரியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஏதும் போது வளர்ச்சி அடைறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால இது சந்தையினுடைய நிலைமை அப்படியே பிரதிபலிக்கும். ஸோ ஹை ரிஸ்க்
டைரெக்டாக ஈக்விட்டியோட இது டைரெக்டாக ஈக்விட்டிலேயே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும். சந்தை சரியும் போது ஆபத்தையும் சந்திக்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்முக்கு ஆத்தது இல்லை. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை மட்டும்தான் நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ பெரிய அளவில் மார்க்கெட் வீழ்ச்சி அடைக்கும் போது நீங்கள் லம்பு சமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அவங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கான வேலைகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஃபண்ட் மேனேஜருடைய பர்ஃபார்மன்ஸை, ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸையும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும், அவங்க எத்தனை வருஷம் அந்த ஃபண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய வெப்சைட்டில் பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது மார்க்கெட்டோட தொடர்புடையது. மார்க்கெட் வளாட்டிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஃபண்ட்ஸுடைய க்ரோத்தும் வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ நீண்ட காலத்துக்கு ஏற்றது. ஸோ நீங்கள் சந்தை வளர்ச்சி மற்றும் இண்டெக்ஸை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் முன்னாடி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் அப்படின்னு அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. இடிஎஃப் அப்படின்றது ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த நம்ம எப்படி வாங்கி விற்க முடியுமோ அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இடிஎஃப்ையும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் வாங்கி விற்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்டையுமே வந்து வாங்கி விற்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நெட் அசெட் வேல்யூவாக தான் இருக்கும். அந்த நெட் அசெட் வேல்யூ வாங்கும்போது வேறு வேல்யூ இருக்கும், விற்கும்போது வேறு வேல்யூ இருக்கும். வாங்கி விற்கும்போது வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடிஎஃப் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இந்த ஃபண்டை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கி விற்க முடியும். உங்ககிட்ட ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த டிமெட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து அந்த இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விற்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான இடிஎஃப். ஸோ இடிஎஃப் அப்படின்றது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதோ அதே மாதிரி தான் அந்த இடிஎஃப் ஒர்க் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடிஎஃப் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை போல் வாங்கி விற்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுலேயும் வந்து டைவிகேஷன் இருக்குது, செக்டர் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இண்டெக்ஸை சூஸ் பண்ணி இது பண்ணலாம், அல்லது ஒரு கமாடிட்டியை இடிஎஃப் ட்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்னு இருக்குது. ஸோ அந்த கமாடிட்டி இடிஎஃப்ல கோல்டுனுடைய ப்ரைஸ் இப்போ அது வந்து டைரெக்டாக எந்த அளவுக்கு தங்கம் வளர்ச்சி கொடுக்குதோ அதே அளவு வந்து இந்த இடிஎஃப் கிடைக்கும், இடிஎஃப்பும் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நீங்கள் நிஃப்டி 50 பேங்க் இண்டெக்ஸ், சென்செக்ஸ், இது மாதிரி எல்லா வகையான மியூச்சுவல் ஃபண்டையுமே இடிஎஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அது அந்த இண்டெக்ஸில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, என்ன வளர்ச்சி இருக்கோ அதே வளர்ச்சி வந்து இந்த இடிஎஃப்பும் கொடுக்கும். நீங்கள் மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கி விற்க முடியாது. எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடிஎஃப்ல நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸை போல ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த இடிஎஃப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்குற விலையிலிருந்து எந்த அளவுக்கு தங்கம் எத்தனை சதவீதம் வளருதோ அதே அளவு வந்து இந்த இடிஎஃப்பும் வளரும். நீங்கள் விற்கும்போது ஈஸியாக விற்றுட்டு இது பண்ண முடியும். உங்களுக்கு சேதாரம் செய்யக்கூடிய அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல வாங்கி விற்க முடியும். அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸையும் வந்து நீங்கள் இடிஎஃப்ல ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து மற்ற ஸ்டாக்ஸ் போல ட்ரேட் பண்ணலாம். அது வந்து இடிஎஃப்ல நிறைய வகை இருக்குது. ஈக்விட்டி இடிஎஃப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ஈக்விட்டி இருக்குது. செக்டோரியல் இடிஎஃப் இருக்குது. பேங்க் இடிஎஃப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடிஎஃப், ஃபார்மா இடிஎஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்குது, இன்டர்நேஷனல் இடிஎஃப் இருக்குது, கமாடிட்டி இடிஎஃப்ஸ் இருக்குது. கமாடிட்டி இடிஎஃப்னா கோல்டு இடிஎஃப் இருக்குது, சில்வர் இடிஎஃப் இருக்குது, இன்டர்நேஷனல் இடிஎஃப் அதாவது குளோபல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, நாஸ்டாக் 50 அது மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடிஎஃப் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைதோ அதே அளவு தான் இதுவும் வளர்ச்சி அடையும். அதுதான் வந்து இடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இடிஎஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவு. ஏன்னா இது வந்து நேரடியாக பங்குச்சந்தையில் வாங்கி விற்க முடியும். இதுவும் டைவர்சிஃபிகேஷன் தான். நீங்கள் ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இண்டெக்ஸினால எல்லா ஸ்டாக்ஸையும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அதில் எந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கும் அதுவும் இந்த வளர்ச்சிருக்கும். அதே மாதிரி சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தையும் அது டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இடிஎஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இடிஎஃப்ல ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தையினுடைய ஊசலாட்டம், அதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வாங்குற ரேட்டுக்கும் அந்த ரேட்டுக்கும் ஒரு சின்ன அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் வீச்சை சந்திக்கும் போது அது வந்து பெரிய ஒரு மேஜரான ட்ராபேக் கிடையாது. இருந்தாலும் ஸோ
பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இடிஎஃப்லையும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி ஸோ யாருக்கு இடிஎஃப் பொருந்தும் அப்படின்னா நேரடியாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இடிஎஃப் வந்து வாங்கி வைக்க முடியும். இடிஎஃப்ல நிறைய வகை இருக்குது. செக்டோரியல் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, கமாடிட்டி இடிஎஃப் இருக்குது, அது மாதிரி நிறைய இடிஎஃப் இருக்குது. அது எல்லாருமே நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிற மாதிரி வைக்க முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவு. இதில் இடிஎஃப் எல்லாமே வந்து இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது எல்லாமே வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஏற்றது. நீங்கள் ஸோ நம்ம செக்டோரியல் மட்டும் அடுத்து வந்து செக்டோரியல் மட்டும் தீமாட்டிக் ஃபண்ட் பற்றி பார்ப்போம். செக்டோரியல் ஃபண்டுன்றது ஒரு குறிப்பிட்ட செக்டரை சூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டர், ஃபார்மா செக்டர் அல்லது நிஃப்டி செக்டர் அல்லது ஐடி செக்டர், இது மாதிரி செக்டர் சூஸ் பண்ணி அந்த செக்டரில் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செக்டர் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் போது பெரிய அளவில் க்ரோத் இருக்கும், அல்லது ஒரு லேக் அல்லது மந்தநிலையை சந்திக்கும் போது உங்களுடைய ஃபண்டினுடைய வளர்ச்சி வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் ஒரு தீமையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட செக்டர் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த சூஸ் எப்போ சூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் ஒன்று உருவாகுதுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டை சூஸ் பண்ணி அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த 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 இதுதான் நல்ல பர்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 2000 அந்த மாதிரி பீரியடில் நீங்கள் ஒரு ஐடி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த வளர்ச்சியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணும்போது கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் அந்த சந்தையோட நேரடி தொடர்புனால சந்தையினுடைய ஏற்றங்களுக்கு உட்பட்டது. ஸோ செக்டோரியல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி செக்டோரியல் ஃபண்ட் இருக்குது, டெப்ட் செக்டோரியல் ஃபண்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தீமாட்டிக் ஃபண்ட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தீம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் தீம், அதாவது இன்டர்நேஷனல் இடிஎஃப்னு பார்த்தோம் இல்லையா, இன்டர்நேஷனல் இடிஎஃப் அல்லது இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஃபண்டில் சூஸ் பண்ண முடியும். அதாவது எமர்ஜிங் டெக்னாலஜி தீம், அதாவது இப்போ ஏஐலாம் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய தீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய நீங்கள் சூஸ் பண்ணி செக்டோரியல் தீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இஎல்எஸ்எஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இஎல்எஸ்எஸ்ன்றது ஒரு ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1,50,000 வரையும் நீங்கள் 18C பிரிவின் கீழே வந்து வரி விலக்கு பெறலாம். இது ஒரு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 18C படி 1,50,000 வரையும் வரி விலக்கு உண்டு. 3 இயர் லாக்இன் பீரியட் இருக்கும். நீங்கள் மற்ற பிபிஎஃப்ல வந்து 15 வரையும் வந்து நீங்கள் லாக்இன் பீரியட் இருக்கும். எஃப்டியில் 5 இயர்ஸ் இருக்கும். ஆனால் இதில் 3 இயர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்விட்டியோட தொடர்புடையதுனால ஈக்விட்டிக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கும். இது லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம். லாங் டேர்மும் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 ஆண்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுடைய டென்னூருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, க்ரோத் ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு. க்ரோத் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு வரக்கூடிய வருவாயை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்கமாக கொடுப்பாங்க. அந்த இன்கம்மை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து க்ரோத் ஆப்ஷன் சொல்லுவாங்க. டிவிடெண்ட் ஆப்ஷன்றது உங்களுக்கு வழங்கப்படும் ரெகுலர் இன்கம் தேவைப்படுவதற்கு நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு திரும்ப ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு அந்த ஒரு பணமாக கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு பணமாக வேணாம், எனக்கு அந்த பணத்தையும் திரும்ப முதலீடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் க்ரோத் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரெகுலர் இன்டர்வலில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வேணும், ரிட்டர்னாக வேணும் அப்படின்னு நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ இஎஃப்ல 18C படி வரி விலக்கு பெறலாம். ஸோ லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ் தான். நீண்ட கால வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ சந்தையினுடைய லாபத்தோட தொடர்புடையதுன்றதுனால சந்தை ஏற்றங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் எஸ்ஐபி மூலமாகவும் இந்த இஎல்எஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎல்எஸ் ஒரு கம்பாரிசன் பார்க்கலாம். இஎல்எஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியடு. ஆனால் பிபிஎஃப்ல 15 இயர்ஸ், 50ல் வந்து 3 to 5 இயர்ஸ் வரையும் ரேஞ்சஸ் இருக்குது. என்பிஎஸ்ல வந்து 50 வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாக்இன் பீரியட். ஸோ 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 இந்த என்பிஎஸ்ல வந்து 2 லட்ச ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து 7% ரிட்டர்ன் இருக்கும். ஆனால் இஎல்எஸ்எஸ்ல சந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல 5 to 6 அல்லது 7% வரை இருக்கும். ஸோ என்பிஎஸ்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஈக்விட்டி டெப்டினுடைய அலோகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா குறைந்த ஆபத்து மற்றும் அதிக ஹை லிக்விடிட்டி இருக்கக்கூடியது உங்களுக்கு தேர்வாக இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம
ஃபிக்ஸ்டு டெபாசிட் அல்லது அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இது மாதிரி ஷார்ட் டேர்ம் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த பணச்சந்தை ஃபண்டில் ஒரு சூஸ் பண்ணால் லிக்விட் ஃபண்டு சொல்லணும். லிக்விட் ஃபண்டுன்னா ஆல்ரெடி 90 நாட்களுக்குள்ள ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பேப்பர்ஸ் அல்லது டெபாசிட் போன்ற டெம்பரரி உடனடி தேவைப்படுவதற்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து இந்த கடனை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஃபண்டு ஒரு 90 டேஸ் மட்டும் தான் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எஸ்பியில் வச்சிருக்கிறத விட ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து 3 6 மாதத்துக்கு கொண்ட கடன் கருவிகள். ஓகேங்களா? அதாவது 6 மாதம் தான் என்னுடைய டென்னூர் பீரியடு பார்த்தீங்கன்னா 3 6 மாதம் தான் நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் அல்லது எங்களுக்கு உடனே தேவை, ஒரு 6 மாதம் கழிச்சு உடனே ஃபண்டு தேவை அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் 6 மாதத்துக்குலாம் வந்து எஃப்டி போட முடியுமான்னு தெரியல. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா கம்பேர் டு எஃப்டியை விட ஒரு 2 to 3% வந்து உங்களுக்கு கூட தான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அப்புறம் இது இந்த கம்பேரிசன் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். மணி மார்க்கெட் ஃபண்டுன்றது ரொம்ப ஷார்ட் டேர்ம், அதாவது 90 நாட்களுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய 90 நாள்லேருந்து 6 மாதம் வரைய இருக்கக்கூடிய ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மணி மார்க்கெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எஃப்டியில் இன்னும் 5 to 6% கிடைக்கிறது. இதில் 5 to 7 to 8% வரை ரிட்டர்ன் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எஃப்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நாட்கள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், 7 நாள்லேருந்து எஃப்டிஏ பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட்லையும் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு, சேவிங் அக்கௌண்ட்லையும் ரிஸ்க் ரொம்ப குறைவு, ரிட்டர்னிங் ஆஃபீஸ்லையும் ரிஸ்க் ரொம்ப. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்ன்றதுனால இதில் வந்து அபாயம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டர்னர் தேவைப்படும் நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி அப்படிலாம் போனதுக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளே எனக்கு பணம் தேவை அப்படின்னா மணி மார்க்கெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரிட்டர்ன் வந்து ஒரு 7% வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே அப்படின்னா நீங்கள் மணி மார்க்கெட் ஃபண்டையோ அல்லது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் விட நீங்கள் மணி மார்க்கெட் ஃபண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2% வரையும் உங்களுக்கு கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நம்ம இப்போ பார்த்துருக்குது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லையும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சில ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அவங்க வந்து இன்டர்நேஷனல், அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்னேறிய நாடு அல்லது டெவலப்பிங் கண்ட்ரி அல்லது எமர்ஜிங் கண்ட்ரியில் போயிட்டு அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட துறையிலையோ அல்லது இண்டெக்ஸ்லையோ அல்லது இடிஎஃப்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் நம்ம ஓரளவுக்கு இந்திய சந்தையை விட சில கண்ட்ரிஸ்லாம் வந்து வேகமாக ரேபிட் க்ரோத் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ சர்வதேச மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்டரியல் மட்டும் தீமேட்டிக் ஃபண்ட், அந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் செக்டரியல் ஃபண்ட். நம்ம செக்டரியல் ஃபண்ட் நம்ம பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட துறையை சூஸ் பண்ணி அந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதேமாதிரி ஃபாரின் கண்ட்ரினுடைய இண்டெக்ஸை சூஸ் பண்ணுறது, இதை மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸை சூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நாஸ்டாக் 50, எஃப்டிஎஸ்சி 100, அதாவது இது எஃப்டிஎஸ்சி 100 என்பது இங்கிலாந்தினுடைய பங்குச்சந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாஸ்டாக் S&P 500 அமெரிக்க பங்குச்சந்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இது மாதிரி மற்ற வளர்ந்த நாடுகளிலும் அல்லது வளரும் நாடுகளிலும் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சர்வதேச இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அந்த மாதிரி ஃபண்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம டைவர்சிஃபிகேஷன் விரும்புகிறவங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சர்வதேச மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இவங்க வந்து இந்தியாவில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சர்வதேச மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க எந்த நாட்டை நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நாட்டு பங்கு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் இது ரெண்டுமே குறைவாக தான் இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க எமர்ஜிங் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய சந்தை மார்க்கெட்டினுடைய அபாயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் இது வந்து ரீஜன் பேஸ்டு கொஞ்சம் ஃபண்டுடைய க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கரன்சியினுடைய அப்ரிசியேஷன் பொறுத்தும் அல்லது அப்ரிசியேஷன் அல்லது டிப்ரிஷன் பொறுத்து நம்மளுடைய ஃபண்டுடைய மதிப்பு மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்தியன் ருபீஸில் உங்களுக்கு கன்வெர்ட் கிடைக்கிறதுனால இவங்க வந்து வெளிநாட்டு கரன்சி ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கரன்சியினுடைய அப்ரிசியேஷன் மதிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே அதனுடைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி தாக்கங்கள் இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா சார்ந்தது. இது வந்து உலகளாவிய அளவிலான பொருளாதார மந்த நிலையை சார்ந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அவங்களே ஒரு அடுத்து வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்றது வேற ஒன்றும் இல்லை. அவங்களே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம். அந்த மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்றது அவங்களே ஃபண்டை கலெக்ட் பண்ணி அல்லது ஏஎம்சி மூலமா அவங்களே ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடு செஞ்சு கூடுதலான பணத்தை வந்து பொதுமக்கள் வந்து பெற்று இவங்க ஒரு ஃபண்டு ரன் பண்றாங்க. இவங்க வேறொருடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா இவங்களே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னால மியூச்சுவல் ஃபண்ட்ல எது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க நல்ல ஃபண்டு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஸோ ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு ஒர்க் ஆகுறதுனால ஒரு 2 அடுக்கு பாதுகாப்பு மாதிரி சொல்லலாம். ரிஸ்க் அப்படைட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா 2 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்க அதுக்கடுத்து ரெண்டு பேர் 2 அடுக்காக இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வகையான ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எல்லா ஃபண்ட்ஸுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்னென்ன ஃபண்ட் இருக்குது அப்படின்றது அது எந்த அளவுக்கு ரிஸ்க் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு எல்லாம் எதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் மற்ற டாபிக் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.